வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். நான் இப்போ மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா பண்ண போகிறேன். 1.5 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். திக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி கலக்காமல். 1 லிட்டர் 3/4 லிட்டர் அளவுக்கு வற்ற விட போகிறேன். இந்த 1/2 லிட்ரு நல்ல பால் ஏடு வர்ற மாதிரி ரெடி பண்ண போகிறேன். கடற்பாசி நைட்டே ஊற வச்சு ரெடியாக இருக்குது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பால் அடுப்பில் போட்டு காய வச்சாச்சு. பால் நல்லா வற்றட்டும். இதில் ஆடை எடுக்கலாம். பாருங்கள், 1/2 லிட்டர் பால் நல்லா திக்காக ஆடையோடு வந்திருக்கு பாருங்கள். 1 லிட்டர் பால் ஊற்றினோம், 3/4 லிட்டராக வற்றிடுச்சு. இது இப்படியே இருக்கட்டும். இங்கே நம்ம 1/2 லிட்டர் பால் ஏடு எடுத்து வச்சுருக்கோம். இங்கே ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு 1/2 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். அது நல்லா கொஞ்சம் திக்காயிட்ருக்கு. இப்போ இந்த பாலை இறக்கி வச்சுட்டு கேரமல் பண்ணிக்கலாம். 1 கப் ஜீனி போட்டுக்கலாம். 200 இருக்கும், 200 கிராம். இது நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், அப்படி வருது தேன் கலரில். இப்போ நம்ம 1/2 கப்பு சுடு தண்ணி ஊற்றிக்கணும். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, சுடு தண்ணி ஊற்றிக்கணும். அவ்வளோதான், ஆட் பண்ணி நிறுத்திடலாம். கேரமல் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம பாதி இந்த பாலில் ஊற்றிக்கலாம். கேரமல் போட்டாச்சு. 3 ஸ்பூன் ஜீனி போட்டுக்கிறேன். பால்கோவா 3 ஸ்பூன். நல்லா கொதி வந்தோடனையும் எடுத்து வச்சிடலாம். பால் பவுடர் 1/4 கப்பு. கேரமல் போட்டிருக்கோம், 3 ஸ்பூன் ஜீனி போட்டிருக்கோம். பால்கோவா 3 ஸ்பூன், பால் பவுடர் 1/4 கப்பு. இது நல்லா கொதித்த உடனேயும் எடுத்து வச்சிடலாம். இந்த ஆடை எடுத்து வச்சோம் இல்லைங்களா, இது கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் மில்க் மேட் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான், ஜிகர்தண்டா பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுட்டு ஐஸ்கிரீம் பண்ணலாம். ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நான் 3/4 லிட்டர் பால் ஊற்றினேன். இப்போ அது நல்லா வற்றிட்டுருக்கு. கேரமல் பண்ணியிருக்கிறத இதில் கொஞ்சம் ஆடையில் திக்காக எடுத்து வச்சுருக்க ஆடையில் ஊற்றிக்கலாம். பால் நல்லா 1/2 லிட்டராக வற்றிருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் மில்க் மேட் ஊற்றிக்கிறேன். 1/4 கப் பால் பவுடர். கேரமல் பண்ணி வச்சுருக்கிறத இதில் விட்டுக்கிறேன். ஊற்றிட்டு காமிக்கிறேன். கோவா போட்டுக்கலாம். பால் கோவா, பால் பவுடர் போட்டிருக்கேன், கேரமல் போட்டிருக்கேன், சுகர் சிரப்பு, மில்க் மேடு ஊற்றிருக்கேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் நல்லா கொதித்த உடனேயும் கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் கரைச்சி ஊற்றுறேன். இது நல்லா கரையிட்டும். கார்ன்ஃப்ளவர் ஊற்றுறேன். இப்போ இதை எடுத்து வச்சிடுறேன். இது நல்லா கூல் ஆகட்டும். நல்லா ஆறினோனையும் மிக்சியில் ஒரு அடி அடித்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த அமுல் க்ரீமை மிக்சியில் ஒரு அடி அடித்து ஐஸ்கிரீம் இதில் ஊற்றுறேன். மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கிறேன். அமுல் நல்லா மிக்சியில் அடித்தாச்சு க்ரீமு. இப்போ இதில் ஐஸ்கிரீமில் ஊற்றலாம்.
நம்ம 8 hours கழித்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்கிறேன். 8 hours கழித்து திரும்ப ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு திருப்பி நம்ம 8 hours வைக்கலாம். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். ஃப்ரிட்ஜில் 8 மணி நேரம் வச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வந்திருக்குங்க. இப்போ இதை நம்ம இன்னொரு தடவை மிக்சியில் அரைச்சிட்டு எடுத்து வைக்கலாம். அரைச்சாச்சு. இப்படியேவும் நம்ம சாப்பிட்லாம். நல்லா கொஞ்சம் நேரத்தில் மெல்ட் ஆகிடும். அதனால தான் செகண்ட் டைம் நம்ம பண்ணுறோம். அடுத்து நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு, ஊற்றலாம். இப்போ இதை திரும்ப நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். எப்போ ரெடி ஆகுதோ அப்போ நம்ம ஜிகர்தண்டா ரெடி பண்ணலாம். ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 2 பாக்ஸில் ஊற்றி வச்சா இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜிகர்தண்டா ரெடி பண்ணலாம். இப்போ ஜிகர்தண்டா ரெடி பண்ணலாம். பாருங்கள், ஜிகர்தண்டா பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஜிகர்தண்டா இப்போ இதில் கொஞ்சம் நம்ம சிரப்பு ஊற்றி, நன்னாரி சிரப்பு ஊற்றி நான் கலந்துக்கிறேன். நைட்டே கடற்பாசி ஊற வச்சு ரெடி பண்ணிட்டேன். தண்ணியில் ஊற போட்டோன்னே நல்லா நிறைய வந்துருச்சு. இப்போ இது இப்படி போட்டால் கொஞ்சம் ஸ்வீட்டு இருக்காது. அதனால் நான் நன்னாரி சர்பத் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். முதல்ல கடற்பாசி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கடற்பாசியில் ஸ்வீட் கலந்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம சுகர் சிரப் ஊற்றினோம்ல, அது கொஞ்சம் விட்டுக்கிறேன். அடுத்து இந்த பால் கொஞ்சம் விட்டுக்கலாம். ரெடி பண்ண ஜிகர்தண்டா பால் ஊற்றுறேன். இப்போ நம்ம பால் ஆடை எடுத்து வச்சோம்ல, அதை நான் போட்டுக்கிறேன். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, மதுரை ஜில் ஜில் ஜிகர்தண்டா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.